ஷேர்ல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கம்பெனி இருக்கு. நான் ஒரு 25 கம்பெனியோட ஷேர் வாங்கி வச்சிருக்கேன் சார். அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் பாத்தீங்கன்னா ஒரு 25 ஃபண்ட் வச்சிருக்கேன். கொஞ்சம் டைவர்சிபிகேஷன் தான் சார் நல்லது. தவறான ஒரு கண்ணோட்டம் அது. மியூச்சுவல் ஃபண்டும் ஷேர் மார்க்கெட்டும் வேற வேற. அது முதல்ல பிரிச்சிருங்க. சார் ஒருத்தர் கமெண்ட்ல போட்டிருந்தாரு, சார் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்றது எப்படி சார், டீட்டெயிலா சொல்லுங்க அப்படிங்களா. விஷயம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்க, மியூச்சுவல் ஃபண்டையும் ஷேர் மார்க்கெட்டிங் ஒன்னா பண்ணிட்டு, ஷேர்ல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கம்பெனி இருக்கு. நான் ஒரு 25 கம்பெனியோட ஷேர் வாங்கி வச்சிருக்கேன் சார், 30 கம்பெனி வாங்கி வச்சிருக்கேன் சார், 50 கம்பெனி ஷேர் வாங்கி வச்சிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் பாத்தீங்கன்னா ஒரு 25 ஃபண்ட் வச்சிருக்கேன். அது எல்லாமே இருக்குது சார். அது கொஞ்சம் டைவர்சிபிகேஷன் தான் சார் நல்லது அப்படின்னு சொல்றாங்க. தவறான ஒரு கண்ணோட்டம் அது. மியூச்சுவல் ஃபண்டும் ஷேர் மார்க்கெட்டும் வேற வேற. அது முதல்ல பிரிச்சிருங்க. ஆனா ரெண்டு லிங்க்டு தான். ஆனா இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்திர கொஞ்சம் வேற மாதிரி ஸ்ட்ராட்டஜி நீங்க ஃபாலோ பண்ணணும். 50 கம்பெனியோட ஷேர் அப்படின்னு வச்சுக்கலாம். 50 கம்பெனி வேற கம்பெனி, வேற ப்ராஃபிட், வேற மேனேஜ்மெண்ட், வேற ஃபீல்டு. அதனால தட் இஸ் ஓகே, பெர்ஃபெக்ட். 50 போக வேண்டிய அவசியம் கிடையாது. பட் நீங்க போனீங்கன்னா அதுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் சொல்லுவார். மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் என்ன பண்றாங்க, நம்ம கிட்ட இந்த பணத்தை வாங்கி ஷேர் மார்க்கெட்ல அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க. அவங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது வந்துட்டு 1ல 10 இருக்கிற கம்பெனி, இன்னொருத்தர் 10ல 30 இருக்கிற கம்பெனி, இன்னொரு 10ல 30ல 50 அந்த மாதிரி ஒரு பார்ட்டா வச்சுட்டு பண்றாங்க. அதுல வந்து பிரிப்பாங்க எப்படின்னா லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், இல்லைன்னா தீமேட்டிக் ஃபண்ட். தீமேட்டிக் ஃபண்ட்னா ஃபார்மசி ஒரு ஃபண்டு, பேங்க் ஒரு ஃபண்டு, ஐடி ஒரு ஃபண்டு, டிஃபென்ஸ், ரயில்வேஸ், அந்த மாதிரி ஒரு ஃபண்டு செப்பரேட்டா வச்சுக்கணும். அதனால இங்க இருக்கிற 50 ஷேர் வாங்குற மாதிரி மியூச்சுவல் ஃபண்டுல நீங்க அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியும் ஃபாலோ பண்ணணும். ரைட். அப்போ அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டை பத்தி எப்படி சார் இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு ஒருத்தர் கேட்டு, அதுக்கு நான் சொல்ல வரேன். மேக்சிமம் 6 ஃபண்டு சார். அதுக்கு மேல உங்களுக்கு தேவை கிடையாது. அந்த 6 ஃபண்டுல ஒரு மாதிரி எல்லா கம்பெனியும் எல்லா செக்டாரும் இதுல கவர் ஆயிடும். இந்த மாதிரி ஃபண்டை நீங்க சொல்றீங்க சார். சொல்ல இருக்கிற அதை நீங்க அனலைஸ் பண்ணுங்க. என்ன, நான் வந்து செபி ரெஜிஸ்டர்ட் ஃபைனான்சியல் அனலிஸ்ட் கிடையாது. அதனால வந்து ஃபண்டு பேர் அதெல்லாம் சொல்லலாமா அப்படிங்கிற எனக்கு தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்சது வச்சு நான் சொல்றேன். என்னன்னா, 1 லார்ஜ் கேப் கம்ப்ளீட் கண்டிப்பா இருந்தாலும் அது பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் வந்துட்டு கவர் ஆகும். அதாவது மிட் கேப் வந்து லார்ஜ் கேப்னு தனியாகவும், இல்ல லார்ஜ் அண்ட் மிட் கேப் ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ற மாதிரி ஒரு ஃபண்ட் இருந்ததுன்னா அதை நீங்க வந்து மிட் அண்ட் ஸ்மால் கேப் அப்படின்னு பாத்துக்கலாம். இல்ல மிட் கேப் தனியா கூட ஒண்ணு வச்சுக்கலாம், ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாது. ஸ்மால் கேப்னு ஒண்ணு இருக்கு. ஸ்மால் கேப்னு ஜென்ரலா சின்ன கம்பெனி எல்லாம் கொஞ்சம் ரிஸ்கியான ஒரு ஃபீல்ட். ஆனா நிறைய ரிட்டர்ன் வரும் சில நேரத்துல. ஸ்மால் கேப் தான் சர்றன்னு மேல போகும். ரிஸ்க் எடுக்கணும்னு விரும்புறோம், ஸ்மால் கேப் அப்படிங்கிற வந்து ஃபண்டையும் வாங்கிக்கலாம். அப்புறம் 2-3 தீமேட்டிக் ஃபண்டு வாங்கலாம். தீமேட்டிக் ஃபண்ட் ஒரு பர்டிகுலர் செக்டர்ல இருக்கிற அந்த கம்பெனியை மட்டும்தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அப்ப தீமேட்டிக் ஃபண்ட் எந்த மாதிரி தீமேட்டிக் ஃபண்டு நீங்க சஜஸ்ட் பண்ணீங்கன்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா, நான் சொல்றது என்ன, ஃபார்மா. ஏன் ஃபார்மா அப்படிங்கிறது நான் இன்னொரு வீடியோ நான் ரிலீஸ் பண்ண போறேன். அதுல வந்து உங்களுக்கு தெரியும் ஏன் நான் ஃபார்மா சஜஸ்ட் பண்ணுங்க. ஃபார்மா எடுத்து 2வது பேங்க். இதையும் நான் இன்னொரு வீடியோ ரிலீஸ் பண்ண போறேன். அது ஏன் இந்த பேங்கை நான் சஜஸ்ட் பண்றேன் அப்படிங்கறத நான் சொல்றேன். ஓகேங்களா. 3வது வந்துட்டு இன்னைக்கு நிலைமையில ஹாட்டா கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு செட்டப் அப்படின்னா வந்துட்டு ரயில்வேஸ் அண்ட் டிஃபென்ஸ். ஓகேங்களா. டிஃபென்ஸுக்கும் இதுக்கெல்லாம் சேர்ந்து வந்து ஒரு ஃபண்டு பார்த்துக்கோ. ஸோ மேக்சிமம் 6 ஃபண்டு. 6 ஃபண்டுல திருப்பி உங்களுக்கு இப்போ 6 ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்றீங்க, எக்ஸ்ட்ரா பணம் வருதுன்னா புதுசா இன்னொரு ஃபண்ட்ல போய் இன்வெஸ்ட் பண்றதை விட எக்ஸிஸ்டிங் நல்லா போயிட்டு இருக்கு இல்லையா ஃபண்ட், அதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன். ஓகேங்களா. அதுதான் பெஸ்ட் வே ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட். டு நாட் கோ பியாண்ட் 6 ஃபண்ட். 6 ஃபண்டுக்கு மேல இல்ல மேக்சிமம் 7 ஜாஸ்தி. பட் இல்ல உங்களுக்கு வேணும் அப்படின்னா 7வது ஃபண்ட் மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுக்கணும். பட் அதுக்கு மேல போகவே போகாதீங்க. உங்களுக்கு அதனால எந்த லாபம் கிடையாது, கன்ஃபியூஷன் தான் வரும், உங்களுக்கு நஷ்டம் தான் வரும். நல்ல 6 இல்ல 7 ஃபண்டுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க, உங்களுக்கு தோல்வியே வராது. ஓகேங்களா. இந்த விஷயத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ் காலத்துல போறோம், நான் கிளாரிஃபை பண்றேன். ஓகேங்களா. நன்றி, வணக்கம்.